ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்சஸ் இன்ஃபோடெக் யூடியூப் சேனல். நமக்கு இன்றைக்கி ஒரு போர்டு வந்திருக்கு. ஹெச்பி பெவிலியனில் வந்து 15 சீரீஸில். கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, போர்டு வந்து டெட்டு, எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அடாப்டர் ப்ளக்இன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. போர்டு டெட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக டயக்னைசிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன ரீசனால் போர்டு ஆன் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம போய் இதை வந்து டயக்னைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிசியை ப்ளக்இன் பண்ணி நமக்கு வந்து என்ன ரீடிங் காட்டுதுன்னு பார்க்கலாம். டிசி வந்து எந்த ரீடிங்கும் எடுக்கலை, 0 வேல்யூ காட்டுது. சுத்தமாகவே ஆம்ஸ் எடுக்காதனால எல்லா செக்ஷனையும் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம எந்த செக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குண்டு. ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் கூட எடுக்காதனால நமக்கு வந்து வோல்டேஜ் இன்புட்டே போகலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து 0ல் இருக்குது. நம்ம வந்து எல்லா செக்ஷன்லையும் போய் 1 by 1 செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த செக்ஷனில் வந்து வோல்டேஜ் மிஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செக்ஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா செக்ஷன்லேயும் போயிருக்க இம்பிடன்ஸ் வேல்யூ எங்கே கிரவுண்டில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து 1 by 1 செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து 1 by 1 வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். இம்பிடன்ஸ் வேல்யூ எந்த செக்ஷன்லையுமே வந்து கிரவுண்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன எதுவும் ரிக்வயர்மெண்ட் மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை நான் பார்த்த வர எந்த செக்ஷன்லையுமே இம்பிடன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவெலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா சஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம், இந்த 3 வோல்ட் 5 வோல்ட் காயில் நல்லா வருதான அவுட்புட் பார்ப்போம் நம்ம. அதில் எந்த கிளின்ச்சும் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட் பை எடுக்கணும். ஸ்டாண்ட் பை 5 வோல்ட் அவுட்புட் வரல நமக்கு. ஸோ அவுட்புட் வரலன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதோடய ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கா ஐசிக்குன்னு பார்ப்போம். ஐசியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்புறமும் நமக்கு வந்து காயில் வரலையா இல்லை ரிக்குவயர்மெண்ட்டே வரலையான்னு பார்ப்போம். அந்த ஜூம் பண்ணி காட்டுறதுல தெரியுதுல காயில், அதில் வந்து நமக்கு 5 வோல்ட் வரல. அந்த காயிலோட இம்பிடன்ஸ் வேல்யூ கம்மியாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா அந்த காயிலுக்கு அவுட்புட் வரல நமக்கு. அப்படி வரலை அப்படின்ட்டா நமக்கு வந்து ஐசிலேருந்து வரக்கூடிய ட்ரிகரிங் வராமல் இருக்கும். ஒன்று அது ஐசிக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அது மிஸ் ஆகும். இல்லை வந்து ஐசியோடைய ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணி பார்ப்போம். நான் செக் பண்ண வர ஐசிக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட், ஆக்சுவலாக அது எல்டிஓ தர வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே அதுக்கு வர மாதிரி தெரியுது. ஸ்டாண்ட் பை ஐசிக்கு ஐசியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. அப்படி இருந்தும் ஐசி வந்து நமக்கு அவுட்புட் தர மாட்டேங்குது. நான் சஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மேபி அந்த ஸ்டாண்ட் பை ஐசியே ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காட்டுறேன் பாருங்கள், அந்த ஐசியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ண போகும்போது நமக்கு வந்து அவுட்புட்டோடு தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸே வரப்போ வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்புட் தரல அப்படின்ட்டா அது ஐசியோடைய ஃபால்ட் இருக்க சான்ஸ் அதிகம். நமக்கு வந்து எல்லா ரிக்குவயர்மெண்ட்டும் வந்தும் நம்ம ஐசியை வந்து அவுட்புட் தராதனால நம்ம வந்து உள்ளே போய் ரொம்ப டீப்பாக செக் பண்ணுற அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஐசி வந்து நம்மள்ட்ட இருக்குது ஸ்டாக்கு, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி சால்வ் ஆகிடலாம். எப்போதுமே சர்வீஸில் வந்து கற்றுக்கிறதுக்காக எல்லாமே பண்ணலாம். பட் வந்து சர்வீஸை முடித்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்பப்போ ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிளாங்காக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணலை, டயக்னைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணுறோம். இதே மாதிரி கேஸ் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்ட் பை ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. வந்து இருந்தும் நமக்கு வந்து ஐசியை மாற்றி பார்த்தப்போ அவுட்புட் வரலை. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அதில் வேறு ஒரு லைனில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால ஐசி அவுட்புட் கொடுக்காமல் இருந்துச்சு. அது வந்து ஃபுல் இது இல்லாமல் லீக் ஆகிருந்ததுனால நமக்கு வந்து கரெக்டாக டயக்னைஸ் பண்ண முடியல. அதை கண்டுபிடிச்சி திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், அப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து கேரண்டியாக மாற்றணும் அப்படின்லாம் நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும்னு சொல்ல முடியாது. பட் ஃபஸ்ட்டு மெத்தட் நமக்கு வந்து அதை தான் பண்ணணும். இதுக்கப்புறம் ஏதாவது லீக் இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது ஃபில்டர் கெப்பாசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் சேர்த்துருக்கலாம், அதையும் சேர்த்து மாற்றுற மாதிரி வரும். நம்ம இனிஷியலாக இது பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக வந்து இதான் ஃபால்ட்டு, இந்த ஐசி தான் ப்ராப்ளம், இந்த காம்பனண்ட் தான் ப்ராப்ளம் தெரிஞ்சாலும் அதை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா காம்பனண்ட் வந்து லைட்டாக மிஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ட்ராக்கே கட்டாக எடுக்க போகும்போது அதை கேர்ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ட்ராக் வந்து கரெக்டாக சீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம லென்ஸ் மூலிமா பார்த்துட்டு இன்கேஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு சீட் ஆன மாதிரி தெரியுது. ஏதோ 1-2 லெக் மேபி மிஸ் ஆகிருக்கலாம்.
சுற்றி ஒரு தடவை பார்த்துக்கிறேன். திரும்ப பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். பார்த்ததில் வந்து ஐசியில் ஒரு சைடு வந்து ப்ராப்பராக சீட் ஆன மாதிரி தெரியலை. அதில் எனக்கு டவுட் இருக்குது. எப்போதுமே டவுட்டோடு நம்ம வந்து போர்டு ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. டவுட் வந்துட்டாலே நம்ம வந்து அதை பர்ஃபெக்டாக மாற்றிட்டு பர்ஃபெக்ட் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி பார்க்கணும். டவுட்டோடு எப்போ ஆன் பண்ணி பார்த்தாலும் அதில் பெரிய ரிஸ்க். அது வந்து சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுரும். நான் திரும்ப ஒரு தடவை அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நான் லெக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் வர மிஸ்டேக் தான். அதாவது நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே ஒரே ஷாட்டில் உட்காந்துன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் வச்சு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. நானும் எவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு. இதை வந்து மிஸ் ஆகிறது மேட்ரு இல்லை, ப்ராப்பராக எடுத்துகிட்டு வச்சிடணும். அதை வைக்க போயில திரும்ப ஓவர் ஹீட்டு கொடுத்தா போர்டு பல்ஜ் ஆயிரும். அது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுதான் முக்கியமான உள்ள பிரச்சனை. எடுத்து வைக்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ வச்சாச்சு. நம்ம சில தடவை டேபிளை க்ளீன் பண்ணாலும் டம்ப் ஆகிடுது. இப்போ வயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு அங்கே வச்சேன். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ப்ரோக்ராமர். சரி, ஓகே. இப்போ வந்து லெக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெஸ்ட் ஆகிருக்காங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், சூடு கொஞ்சம் குறையிட்டேன் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சீட் ஆயிடுச்சு. மற்ற பக்கம்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வைக்கிறனால அதில் மாறி இருக்கும். அதையும் பார்த்துக்கலாம். ஓரளவு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஃப்ளெக்ஸை க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஓகே, எனக்கு எல்லாமே லெக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் அடிஷ்னல் சப்போர்ட், அடிஷ்னல் கான்ஃபிடென்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம், நான் எப்போது பண்ணுறது, மேபி உள்ளுக்குள்ளே ஏதாவது லெக் மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து சால்ட் ரைனை வச்சு இன்னும் கொஞ்சம் லெக்ஸை வந்து ப்ராப்பர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகிரும். ஐசி பர்ஃபெக்டாக சீட் ஆகிடுச்சுட்டு. நம்ம டயக்னைஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவோ அதே மாதிரி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுற காம்பனண்ட்டை பர்ஃபெக்டாக வச்சு அதனால் எந்த ப்ராப்ளம் வராமல் வைக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு வந்து தியரிட்டிக்கலாக எல்லாமே தெரியும், எந்த இடத்துல ப்ராப்ளம் தெரியும். ஆனால் ரீப்ளேஸ் பண்ண போகும்போது மிஸ்டேக் பண்ணி அதனால பெரிய ப்ராப்ளம் வர வச்சுருவாங்க. நிறைய பேருக்கு வந்து பக்காவாக ரீப்ளேஸ் பண்ண தெரியும், ஆனால் தியரிட்டிக்கலாக அப்புறம் இஷ்யூவை டயக்னைஸ் பண்ண தெரியாது. இதனால தான் மிஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து ப்ளோயரில் வச்சதோடவே அது வந்து சீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஆன் பண்ணி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ஆனால் ஆயிரும், அது ஆகாதுன்னு சொல்ல முடியாது. பட்டு நான் எப்போதுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். ப்ளோயரில் வச்சாலுமே வந்து நைஃப் பிட்டை வச்சு லெக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரீசால்ட்ரிங் ஒரு தடவை பண்ணிடுவேன். அது பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு நைஃப் பிட்டில் தான் பண்ணணும். நார்மல் பிட்டில் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஷார்ப் பிட் வந்து எஃபெக்டாக இருக்காது. சரி, ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஐசி பக்காவாக ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போர்டை வந்து ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் வந்து நான் கண்டக்டிவ் தான். பட் ஸ்டில் நிறைய போர்ட் சென்டர் வந்து வெளியில் சர்வீஸ் போய்ட்டு வரையில் பார்த்துருக்கேன். க்ளீன் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை க்ளீன் கூட பண்ணாமல் ரொம்ப இதாக கொடுத்துட்றாங்க. அப்பட்டமாக இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது அளவுக்கு தந்துடுறாங்க. ஆக்சுவலாக நண்டு க்ளீன் பண்ணாலும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்கண்டு. பட்டு நம்மளுடைய வேலை வந்து ரெடி ஆகுதா இல்லையோ போர்டு, அட்லீஸ்ட் அவங்க கொடுத்த கண்டிஷனில் க்ளீன் பண்ணி கொடுத்துடணும். அது வந்து அதனால் எப்போதுமே வந்து ஃப்ளெக்ஸை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கணும். அதை நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க அதை. சரி, ஓகே, இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிசி ரீடிங் என்ன வருது அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம டிசி ஜாக்கை இப்போ டிசி ரீடிங்கை பாருங்கள், சைடில் இருக்குது பாருங்கள். ப்ளகின் பண்ணோடனே ஸ்டாண்ட் பை ஆம்ஸ் எடுத்துக்கிச்சா. ஃபஸ்ட்டு நம்ம டிசி ரீடிங் வந்து 0 இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ஐசி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஸ்டாண்ட் பை ஆம்ஸ் எடுத்துக்குது. இப்போ வந்து போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரிகர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் அடாப்டருடைய இது கூட காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக ஒயிட் இருக்கா எல்இடி. இந்த எல்இடி லைன் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போது நம்ம வோல்டேஜ் வருதாங்கிறத பார்ப்போம். சஸ்பெண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுவோம் போர்டை ட்ரிகர் பண்ணால் 5 வோல்ட் இங்கே விழுது பாருங்கள் காயிலில். அங்கே ரீடிங் உங்களுக்கு வந்து 287 எடுத்துக்கிச்சு. ஸோ போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ போர்டு ஆன் ஆகிட்டனால நம்ம வந்து இதோடைய டிஸ்பிளே அவுட்புட் வருதாங்கிறத பார்த்துடலாம். டிஸ்பிளே அவுட்புட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரேம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. ரேமு ஹீட்ஸிங் எல்லாத்தையும் மாட்டிடுவோம். அதை ஓவர் ஹீட் ஆனால் மேபி ஆஃப் ஆகும். அதில் டிஸ்பிளே பார்க்க போகிறதுனால நம்ம வந்து அந்த தேவையான பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த போர்டு எல்லாத்தையுமே நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து போர்டு டிஸ்பிளே எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கீபோர்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் போர்டை. கீபோர்டில் கேப்ஸ் லாக் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே அவுட்புட் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போது அடாப்டர் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு வந்து எல்இடி வந்து சாலிட் ஒயிட்டாக வரணும். ஒயிட்டாக வந்துட்டாலே நமக்கு வந்து போர்டு வந்து ட்ரிகர் ப்ராப்பர் எடுக்குதுன்னு அர்த்தம். இந்த சாலிட் ஒயிட் தெரியுது அவங்களுக்கு. சாலிட் ஒயிட்டாக வந்துருச்சு. இப்போ கேப்ஸ் லாக்கை வந்து லைட் வருதாங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்பிளே எப்போதுமே கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணதில் டிலே தான் வரும். கீபோர்டுடைய கேப்ஸ் லாக் வந்துருச்சு அப்படின்னா டிஸ்பிளே வந்து அவுட்புட் நமக்கு போர்டு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்டாண்ட் பை ஐசியோடைய டிஃபெக்ட் இருந்துச்சு. நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரிகர் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே வந்தனால நம்ம அதை பார்த்தோம். ஓகே, போர்டு இஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.